ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 4th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜா மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்க்க ஷீச்சி சொல்றா, நல்ல வேலை பெரியலா இலையில ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லி யான் சொன்னாரு, அதான் உங்க உயிரை ஈஸியா காப்பாத்திட்டாங்கன்னு சொல்ல ராஜா ஷாக் ஆயிடுறான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறான். சின்ன வயசுல ராஜாவும் நம்ம யானும் ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்க. அப்போ ஒரு தடவை அலர்ஜி இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட அப்போ வேகமா யான் பெரியலா இலையில ஜூஸ் போட்டு கொடுத்திருக்கான். இந்த சீக்ரெட் யானுக்கு மட்டும் தான் தெரியுமா, இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ராஜா பாத்துட்டு இருக்காரு. அப்போ யான் வேற யாரும் இல்ல, அப்போ அந்த சின் ஃபேமிலி தான் யானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஷீச்சி வெளியே வரா. யான் கிட்ட நீங்க தான் ராஜாவை காப்பாத்துனீங்கன்னு உண்மையை சொல்லிட்டேன், அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அசிஸ்டன்ட் பாக்குறான், ஒருவேளை நீங்க தான் அந்த சின் ஃபேமிலியோட பையன்கிறத ராஜா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, உடனே நம்ம யான் பாத்துட்டு இருக்கான். எப்படினாலும் ஒரு நாள் தெரியதான போகுது, அது எனக்கு தெரிஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். ராஜாக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய வித்தைகள்லாம் கத்து கொடுக்கறதுக்கு யான் கூடவே தான் இருந்திருக்கான். யான் ஒரு பெரிய ஃபேமிலியோட பையனா இருந்திருக்கான். 2 பேரும் ராஜாவும் அவனும் சேர்ந்துட்டு நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ராஜா நம்ம யானை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு கூடவே சுத்தி வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த கைதியை தப்பிக்க விட சொன்னேன்ல, அவன் எங்க போறான் அப்படிங்கறத வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு யான் சொல்லிட அசிஸ்டன்ட் அங்க இருந்து ஓகேன்னு கிளம்பி போறான். அன்னைக்கு நைட் ஆகுது. ராஜா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு யான் ரூம்குள்ள நுழையிறான். எத்தனை நாளுக்கு அப்புறமா என் முன்னாடி வந்திருக்க, பெரியலா இலை ஜூஸ குடிச்சா எனக்கு அந்த அலர்ஜி சரியா போகும்னு உனக்கு எப்படி தெரியும், நீ அந்த சின்தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யான் பாக்குறான், இத்தனை நாள் என் குடும்பம் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சும் என் குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்த பாவத்துக்கு ஏதாவது நீ பிராயச்சித்தம் பண்ணியா? எதுவுமே பண்ணல. என் அப்பா அம்மா அந்த ராஜாங்கத்துக்கு உண்மையா இருந்தது வேஸ்ட், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே கையில கத்தி எடுத்துட்டு ராஜாவை குத்திடுறான். ராஜா பார்த்தா கனவுல இருந்து எந்திரிக்கிறாரு. அரியணையில தான் உட்காந்துட்டு இருக்காரு. யான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். யானை பார்க்கவே ராஜாக்கு பயமா இருக்கு. வேணும்னே ராஜா பக்கத்துல கூப்பிட்டு, என்னை காப்பாத்திருக்க, அதுவும் பெரியலா ஜூஸ கொடுத்து காப்பாத்திருக்க, எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்றது அப்படின்னு கேட்க யான் பாக்குறான். ராஜா, உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. தெருவுல ஒருத்தருக்கு இதே மாதிரி அலர்ஜி நடந்தது, அப்போ ஒருத்தர் இந்த பெரியலா ஜூஸ கொடுத்து காப்பாத்தினாரு. நல்ல வேலை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததால என்ன பண்ணுங்கிற ஐடியா எங்களுக்கும் லைட்டா இருந்தது, இல்லனா நான் தடுமாறி போயிருப்பேன் அப்படின்னு யான் சொல்லிட்டு, சரி ஓகே ராஜா நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இல்ல உனக்கு நான் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யானுக்கு நிறைய தங்க கட்டிய ராஜா உயிரை காப்பாத்துறதுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. யான் அதை வாங்கிட்டு போறான். இங்க ராஜா பாக்குறாரு, ஷீச்சியை வர சொல்லுங்க, என் கூட லஞ்ச் சாப்பிட வர சொல்லுங்க அப்படின்னு. ஷீச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ராஜா சில விஷயத்தெல்லாம் போட்டு பாக்குறாரு. ஆமா, அன்னைக்கு நீ அவனுக்கு மருந்து போட்டு விட்டேன்னு கேள்விப்பட்டேன், யானுக்கு நெஞ்சில இருந்த காயம்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்க சீச்சி பாக்குறா. ராஜா, என்ன அறிவு கெடுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, யானுக்கு நெஞ்சில எங்க காயம் பட்டுச்சு, முதுகுல தானே அடிச்சாங்க, அப்ப முதுகுல தானே காயம் இருக்கணும், கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு பேசுங்கன்னு ராஜாக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே ராஜா, ஆமா இல்ல முதுகுல அடிச்சோம்ல அதை மறந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிச்சுட்டு, சரி ஓகே நீ இங்கே இரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல கமாண்டர் தேடுவாரு, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. கமாண்டர் தேடுவாரா? இங்க எது போக பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன், இப்போ யான் கூட போனதுக்கு அப்புறமா என்ன மறந்துட்ட, இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் போறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. ராஜா உடனே, எனக்கும் வால் சண்டைலாம் தெரியும், வா உன் கூட நான் ஒரு சண்டையை பிராக்டிஸ் பண்றேன், 2 ஸ்டெப் இருக்கு, அதை கத்துக்கிட்டா பெரிய ஆளுங்களை கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ராஜா கூட்டு போறாரு. ராஜாவும் ஷீச்சியும் வால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மகாராணி இந்த பக்கமா வந்துடுறாங்க. இந்த ஷீச்சி என்ன சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல, ராஜா இப்ப பாரு கூடவே இருக்காரு. இந்த ஷீச்சியை ஏன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு ராணி ஏதோ மனசுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்கா. ஷீச்சிக்கு ராஜாவோட மனசுக்குள்ள போறதுக்கு வித்தை தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வித்தைய நானும் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷீச்சி எனக்கு நைட்டு திருட்டுத்தனமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ரூம்குள்ள வர யான் எஞ்சிடுறான். ஹிஹி, இன்னும் நீங்க தூங்கலையா அப்படின்னு ஷீச்சி பாத்துட்டு இருக்கா. தூங்கல, எங்க போயிட்டு வர அப்படின்னு யான் கேட்க, அதுவா ராஜா சில ஸ்டெப் எல்லாம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவர் கூட சண்டை கத்துக்கிட்டேன், முக்கியமான ஒரு வித்தையை கத்து கொடுத்தாரு, அதுக்கு பேரு நயன் ஹெவன் வித்தை, அந்த வித்தையை கத்துக்கிட்டா யாராலையும் நம்மள ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஷீச்சி சொல்ல யான் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். அந்த வித்தை சின் ஃபேமிலி, அதாவது யானோட குடும்ப வித்தையாம், அதை யான் ராஜாக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்திருக்கான். அத பத்தி அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே யான் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ராஜா அங்க வராரு. நீங்க எல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் சும்மா எனக்கு வந்திருக்கேன். சரி ஓகே, ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ராஜா போய் உட்காந்துடுறாரு. ஷீச்சி, இங்க வா, யானுக்கு உனக்கு ஒரு போட்டி, நேத்து நான் சொல்லி கொடுத்தேன்ல அந்த வித்தைய யான் கூட சண்டை போட்டு காட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல யான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஷீச்சி சும்மாவே திறமையான ஆளுங்கிறதால சொல்லி கொடுத்ததை ஈஸியா கத்துக்கிட்டு இருக்கா. சண்டை போட ஆரம்பிக்கிறா. யானுக்கு தெரியுது, இந்த வித்தைய நான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னா நான் தான் சின் ஃபேமிலிங்கிறத ராஜா கண்டுபிடிச்சிருவாரு. ஒருவேளை நான் கண்டுபிடிக்கல, தடுத்து நிறுத்தல அப்படின்னா நான் அடிபட்டே ஆகணும், அப்ப நான் மட்டும்தான் ராஜா என்ன நம்புவாருன்னு யோசிச்சு பாக்குறான்.
ஏன்னா ராஜாக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்துட்டு இது என்னோட ஃபேமிலியோட ரகசிய வித்த, இது வெளியே யாருக்கும் தெரியாது, இந்த ஸ்டெப் போட்டா கண்டிப்பா எதிரிக்கு அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். கரெக்டா அத எதுவுமே தெரியாத மாதிரி யான் என்னோட ஷீச்சியோட வால் யானை நெஞ்சிலேயே குத்திடுது. ஷீச்சியே ஷாக் ஆயிடுறா, நான் குத்தி இவருக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு. ராஜா இதுதான் சாக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உள்ள வராரு. நெஞ்சில வேற ஏதாவது சின்ன வயசுல இதே மாதிரி ராஜா குத்தி இருக்காரு யானை, அந்த தழும்பு இருக்கான்னு பாக்குறாரு. ஆனா யானோட நெஞ்சில புது தழும்பு தவிர வேற எதுவுமே அந்த இடத்துல இல்ல. என்ன தழும்பு இல்ல, அப்ப இது அவன் கிடையாதா? எதுக்காக அப்புறம் இவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வருது? ஒன்னும் புரியலேன்னு ராஜா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க ராஜா, நீங்க போங்க அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. ராஜாவும் சரி ஓகே நல்லபடியா கமாண்டரை பாத்துக்கோங்க அங்க இருந்து கிளம்ப டாக்டர் மருந்து கொடுக்கறாரு. இந்த மருந்தை டெய்லி 3 தடவையாவது போடணுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கூடவே இருக்கீங்கல்ல, போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வேகமா ராஜா அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஷீச்சியும் உட்கார வைக்கிறா யானை. உட்காருங்க நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள எங்க யாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஷீச்சி ஓடி போயிடுறா. அசிஸ்டன்ட் வந்துடுறான். நல்ல வேலை, எதுக்காக ஷீச்சி கையாலாம் நீங்க அடிபடணும் அப்படின்னு கேட்க, நான் அடிபட்டாதான் அந்த வித்தை எனக்கு தெரியாதுன்னு ராஜா நம்புவாரு. அப்படி அடிபட்டு அவர் நம்பல, அதனாலதான் என்ன பார்க்க வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படின்னு நெஞ்சுக்கிட்ட ஏதோ தோல் மாதிரி ஓட்டி வச்சிருக்கான். உள்ள பார்த்தா பெரிய தழும்பு இருக்கு. இந்த தழும்பு அவர் பாக்காதனால இப்போதைக்கு அவ்வளவா ஒரு டவுட் வராது, பாத்துக்கலாம் அப்படின்னு யான் சொல்லிட்டு அந்த ஸ்கின்னை பெச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். ராஜா இன்னும் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ யான் சின் ஃபேமிலி கிடையாதா, எதனால எனக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிட்டே இருக்குன்னு பிளாஷ்பேக்கு போயிடுறாரு. நம்ம ராஜாவே குட்டி பையனாதான் இருக்காரு. அப்போ இந்த சின் ஃபேமிலி ஏதோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்து உத்தரவு போட்டுடுறாங்க. ராஜாவை ஃபோர்ஸ் பண்ணி கையில இந்த சீலையும் வைக்க சொல்றாங்க. ராஜா அதெல்லாம் பார்த்துட்டு சின் ஃபேமிலில யாராவது தப்பிச்சிருந்தாங்கன்னா என்ன பழி வாங்கணும்னு அவங்க நினைக்கிறதுல தப்பே கிடையாதுன்னு சொல்ல, ராஜா நீங்களே இப்ப சின்ன குழந்தை, உங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க ராஜா முறைச்சு பாக்குறாரு. ஒருவேளை இந்த சின்ன எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டு என் முன்னாடி வந்து நின்னானா என்னால எப்படி அவனை ஃபேஸ் பண்ண முடியும்னு சத்தியமா தெரியலன்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க நம்ம யானுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஷீச்சி வெளியே நின்னுட்டு இருக்கா. வெளியே வர அசிஸ்டன்ட்லாம் ஷீச்சியை திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்குலாம் மனசாட்சி இல்ல, நன்றி கட்டவனி, யார போட்டு நீ அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஷீச்சிக்கு ஒரே சோகமா இருக்கு. நேராவ உள்ள போறா. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைய உங்களை பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. மருந்து போடுறது, கிளீன் பண்றது, ட்ரெஸ்ஸிங் பண்றதுன்னு எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யான் பாக்குறான், நான் இந்த தடவை உனக்கு யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம்னு நினைச்சிட்டு. இல்ல சண்டன் வந்தா அப்பப்ப எல்லாருக்கும் அடிபடுறதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் பெருசா மனசுல எடுத்துக்க கூடாது அப்படின்னு அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கான். ஷீச்சி உடனே சரி ஓகே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை படுக்க வைக்கிறா. நான் பக்கத்துல இருக்க வரையும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யான் பாக்குறான், இது ஒரு பையன் தானே, இவ்வளவு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம ஏன் மேல எனக்கு ஸ்பெஷலா பாசம் வருது அப்படின்னு அவனே திட்டிக்கிறான். இங்க மகாராணி பாக்குறா, இப்படியே போனா சரிப்பட்டு வராது, ஷீச்சி நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா யானை தான் முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு யானை பார்க்க போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. இங்க யானும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. மகாராணி உள்ள வந்துடுறா. என்ன நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இவ்வளவு பெரிய கமாண்டருக்கு அடிபட்டா பார்க்க வராம இருக்கலாமா, அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்டும் இருக்கு, ஷீச்சி இருக்கால அவளை கொஞ்ச நாள் என் கூட அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ரொம்ப சந்தோஷம் ஷீச்சியோட பைய தூக்கி போட்டு நம்ம யான் வெளியே அமுச்சு வச்சிடுறான். ஏன்னா ஆளுக்கு பந்தாடுறீங்கடா அப்படின்னு ஷீச்சி அழுதுகிட்டே ராணி கிட்ட போறா. நீ என்ன பண்ணி ராஜாவை மயக்க வச்சிருக்க, அந்த வித்தையெல்லாம் ஒரு புக்கா எழுது, இல்லனா உன் மண்டையை உடைச்சிருவேன்னு சொல்ல. வித்தையா, பல்லக்காட்டி சிரிப்பேன், அந்த ஆளும் என்கிட்ட பல்ல காட்டுறாரு, இதுக்கு நான் என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி உட்காந்து கையில கிடைச்சதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி கியூட்டா பேசணும், சும்மா சிரிச்சு பேசணும் அப்படின்னு ஏதேதோ எழுதிட்டு இருக்கா. உடனே ராணி பாக்குறா, சரி ஓகே யான் இருக்கார்ல அவர்கிட்ட இந்த ட்ரிக்கெல்லாம் நீ போய் ஃபாலோ பண்ணி காட்டு போ முதல்ல அப்படின்னு சொல்ல, ஷீச்சி நேரா யானோட ரூம் கிட்ட போயிட்டு யான் கதவை திறங்க கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி காமெடி பண்ணிட்டு இருக்கா. பயங்கரமா கடுப்பாயிட்டு நம்ம கமாண்டர் கதவை திறந்து, இங்க பாரு ஒழுங்கா ஓடிரு இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டி விட்டுறான். ராணி பாக்குறா, உன்னோட ஐடியா அவர்கிட்ட வேலை பார்க்கல, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அடுத்து பாவ ட்ரிக்கை யூஸ் பண்ணும், நம்ம ரொம்ப பாவமா இருந்தோம்னா யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு கையில கத்தி எடுத்துட்டு இருக்கா. நேரா அடுத்த நாள் கிளம்பி யான் கிட்ட போறா. என்னால இனிமே ராணி கூட இருக்க முடியாது, அவங்க என்ன கொடுமைப்படுத்துறாங்க, கையில பாருங்க எவ்வளவு பெரிய வெட்டுக்காயம் அப்படின்னு கையை காட்டிட்டு இருக்கா. யானுக்கு அவளை பாக்கிறதுக்கு பாவமா தான் இருக்கு. காயம் பட்டுச்சுன்னா டாக்டர் கிட்ட போ, தளபதி கிட்ட வரக்கூடாது அப்படின்னு யான் திட்டிட்டு இருக்கான். ஷீச்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவனுக்கு மனசாட்சியே இல்ல போல, எனக்கு பாஸே கிடையாதுன்னு கத்திட்டு மறுபடியும் ராணி கிட்ட போயிடுறா. ராணி பாக்குறாங்க, இந்த தடவை நீ ஃபெயில் ஆயிட்ட, உன்னை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நீ உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்னு கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்ல கிச்சு முட்டி விட, கொடுமை தாங்க முடியல, நிறுத்துங்க சிரிப்பா வருது. நல்லா ஷீச்சி ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கும் மேல இந்த பாடி தாங்காது, என்னை இப்படியே வச்சு புதைச்சிருங்கடா அப்படின்னு ஷீச்சி கையில அவளுக்கு ஒரு பூவை வச்சுட்டு அப்படியே படுத்துடுறா. ப்ளீஸ் என்ன வச்சு புதைச்சிருங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க கிட்டையும் சொல்றா. அதெல்லாம் முடியாது, நீனும் உயிரோட தானே இருக்க, அப்பெல்லாம் உன்னை புதைக்க முடியாதுன்னு இவ கூட ஆளுங்க இருப்பாங்கல்ல யானோட ஆளுங்க, அவங்க இவளை
பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆயிட்டு இருக்கு. ஷீச்சி நல்லா எல்லாத்தையும் கீழே போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. யான் யாருக்கும் தெரியாம நைட்டு நேரத்துல உள்ள வரான். கையில மருந்து கொண்டு வந்திருக்கான். பாவம் இவளுக்கு இப்படி காயம் பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போனாலும் இல்லையோன்னு தெரியலன்னு காயத்துக்கு மருந்து போடும் போதுதான் ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது. பார்த்தா காயம் தனியா பிச்சிட்டு வருது. எவ்வளவு தைரியமா பெயிண்ட் எடுத்து அடிச்சுட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு இவ மேல யானுக்கு கோவம் தான் வருது. இவளுக்கு போய் பாவம் பார்த்துட்டு மருந்து போட வந்தோம் பாரு, நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு திட்டிட்டு யான் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலைல ஆகுது. காயத்தை பார்த்துட்டு என்னது ஒரே நல்ல பெயிண்ட் உரிச்சிட்டு வருது, காஸ்ட்லி பெயிண்ட் வர சொல்லிட்டு வித்து ஏமாத்திட்டான் போலயே அப்படின்னு ஷீச்சி இன்னைக்கும் இந்த மகாராணி கிட்ட குப்பை கொட்டணும், என்ன பண்ண போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. மகாராணியோட அசிஸ்டன்ட் வேற வெளியே வந்துட்டு, ஷீச்சி ஏஞ்சிட்டியா, வெளியே வா வெளியே வான்னு கூப்பிட, இதுக்கு நம்ம செத்தே போயிடலாம் போல, இதுங்க கூட வாழவே முடியல அப்படின்னு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுறா. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு யானுக்கு. இந்த ஊரை விட்டு நான் போறேன், மாத்து மருந்தே வேணா செத்து போனாலும் பரவாயில்ல, இந்த கஷ்டம்லாம் நல்ல பட முடியாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து நேரா வெளியே கிளம்பிடுறா. அதுக்கு பின்னாடி வர ஒருத்தன் யான் கிட்ட தேவைப்படுற புக்ஸ் எல்லாம் அந்த லெட்டர் மேலேயே கொண்டு வந்து வச்சிடுறான். லெட்டர் அடியில மறைஞ்சு போயிருது. ஷீச்சி வெளியே வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து யானோட அசிஸ்டன்ட் ஓடி வரான். யான் அனுப்புனாரா அப்படின்னு ஷீச்சி பல்ல காட்டிட்டே கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிவா போனா போது உள்ள போலாம், நான் யானை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஷீச்சி கூப்பிடுறா. உடனே அந்த அசிஸ்டன்ட் பாக்குறான். அறிவு கட்ட முட்டாள், கேஸ விசாரிக்க சொல்லி யானை நம்பிச்சிருக்காரு, நான் போய் விசாரிக்க போறேன் அப்படின்னு அவன் கிளம்பிடுறான். அட பாவீங்களா, அப்ப என்ன பத்தி யாருமே கவலைப்படலையா, அப்புறம் எதுக்காக இங்க இருக்கணும், கிளம்பி போறேன்னு ஷீச்சி அங்க அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறா. ஷீச்சி எப்படா வெளியே வருவான்னு யாரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க போல. சீனியர் அப்படின்னு அவ கையை பிடிச்சி ஏதோ ஒரு காட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஏய் யாரா நீ, எதுக்கடா என்ன சீனியர்னு கூப்பிடுற அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. நீங்க தான் என்னோட சீனியர், உங்களுக்கு மறந்து போயிடுச்சா என்ன? அட ஆமால, உங்களுக்கு தான் அமினிஷா வந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நம்பல, இப்ப நம்புறேன். இல்லனா என்ன போட்டு நீங்க என்ன பாடுபடுத்தி இருப்பீங்க. உங்க கையை காட்டுங்க, சிவப்பு நரம்பு ஓடுதா, எனக்கும் ஓடுது பாருங்க. நம்ம எல்லாருக்கும் பாய்சன் வச்சிருக்காங்க, நீங்க யானை எப்படியாவது கொன்னாதான் அந்த பாய்சன் மருந்து கொடுப்பேன்னு நம்ம எதிரி சொல்லிட்டான். சோ அதனாலதான் எல்லாருக்கும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து சாப்பிடணும். இல்ல ஒரு மாசத்துக்கும் மேல போச்சு அப்படின்னா ரொம்பவே நமக்கு உடம்பு முடியாம போயிடும். இந்த மாத்து மருந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நமக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மருந்து வேணும், ஃபுல்லா சரியாகணும்னா யானை கொன்னாகணும்னு சொல்ல, யானா அந்த பையன் நல்ல பையன்டா, அவனை போய் எதுக்கு கொல்லணும் அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. அதான் உங்களோட டாஸ்கே, அதை நீங்க முடிச்சா மட்டும்தான் மாஸ்டர் உங்களை ஏத்துக்குவாரு, நம்ம இயக்கமே உங்களை ஏத்துக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல மாத்து மருந்து இருக்கு, இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பையன் கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம யான் வரான், புக்ஸ் எல்லாம் எடுக்கிறான். பார்த்தா லெட்டர் ஒண்ணு இருக்கு, எடுத்து உள்ள படிக்கிறான். ஷீச்சி எழுதி வச்சிட்டு இருக்கா. எங்க போனான்னு தெரியல அறிவு கட்டவ, இவங்க எது போக கூடாது, சீக்கிரமா போய் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஷீச்சி பாத்துட்டு எங்க போறதுக்கும் நமக்கு இடம் இல்ல, யான் பக்கத்துல தான் இருக்கணும் போல, வேற வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியாவே திருப்பி உள்ள போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. யான் அவளை தேடிட்டு அதுக்குள்ள வந்துடுறான். சரி நீ தேடிட்டு வந்துட்டியா, தேடிட்டு வராம இருந்தா ஓடி போயிடலாம்னு நினைச்சேன், நீ வந்ததால ஓடி கூட போக முடியாது, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி பின்னாடியே போயிட்டு இருக்கா. ராணியோட ஆள் வந்து அதுக்குள்ள அவளை கூட்டு போயிடுறாங்க. யானால ஒண்ணும் சொல்ல முடியாம அமைதியா இருக்கான். ஷீச்சி வந்துட்டு, ராணி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் ராஜாக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு தான் சில வித்தைகள் இருக்கு, புக்கெல்லாம் வாங்க போனேன். இதுல பாருங்க ரொமான்ஸ் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் இருக்கு, இத படிச்சீங்க அப்படின்னா ராஜா உங்களை விட்டு போகவே மாட்டாருன்னு ஏதேதோ சொல்றா. நேரா ஷீச்சி ராஜா கிட்ட வந்துட்டு, ராஜா ப்ளீஸ் இன்னைக்கு நீங்க ராணியோட இடத்துக்கு போய் தான் ஆகணும், கெஞ்சி கேக்குறேன், நீங்க உள்ள போங்க, அப்புறமா நான் சமாளிச்சுக்கிறேன், உங்களை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றா. ராஜாவும் உங்களை நம்பி ராணி கிட்ட போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. ஷீச்சி வந்து காப்பாத்துவா அப்படின்னு பார்த்தா ஷீச்சி ஆளையே காணா. எங்க ஷீச்சி இன்னும் வரல அப்படின்னு கேட்க, ஷீச்சி எப்பயோ தூங்குறதுக்கு போயிட்டா, இனிமே நம்ம 2 பேரும் மட்டும்தான், லேட் ஆகுது ராஜா அப்படின்னு ராணி ராஜாட்ட கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. ஷீச்சி பாக்குறா, ராஜாக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு பயந்துட்டே அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ராஜாட்ட போய் பேசிட்டு இருக்கா. ராஜா சொல்றாரு, எனக்கும் யாருக்கும் வேணா குழந்தை பிறக்கலாம், ஆனா எனக்கும் மகாராணிக்கும் குழந்தை பிறக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த குடும்பத்தோட கையில தான் எல்லா பவரும் இருக்கு, இப்ப மகாராணிக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த பவரும் அவங்க கிட்ட போயிடும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த குடும்பத்தோட அட்டூழியத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை மட்டும் யோசிக்கிறீங்க, ஆனா ராணி உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க, அவங்க அப்பா என்ன வேணா தப்பு பண்ணலாம், ஆனா ராணி உங்களை உண்மையாவே லவ் பண்றாங்க, அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு இருக்கா. ராஜா வந்துடுறாரு. ஷீச்சி நீ ஏன் என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு இப்பதான் புரியுது, உனக்கு உண்மையாவே அடுத்தவங்க மேல எவ்வளவு அக்கறையும் கவலையும் இருக்கு, சரி சரி வா அப்படின்னு ராஜா அங்க இருந்து சமாதானம் ஆயிட்டு கிளம்பிடுறாரு. ஷீச்சி அவளோட ரூம்க்கு போறா. நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்கா. இந்த பிரச்சனையை ஒரு வழியா நான் தீர்த்துட்டேன், ராஜாவை வச்சு இந்த ராணியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, ஆனா இந்த யானை என்ன பண்றது, எப்படி அவனை கொலை பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, அந்த ஜூனியர்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தான், அவன் சொல்றதெல்லாம் நம்ம நம்பணுமா என்ன, பொய்யா இருக்கும், மாத்திரையாவது ஒன்னாவது தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடுறா. போட்டு கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா அவளுக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிக்குது. ஏதோ நெஞ்சு வலிச்சு அப்பவே சாக போற மாதிரி இருக்கு. அவளால தாங்கிக்கவே முடியல. வேகமா அந்த டேப்லெட் எடுக்கிறா, குப்பை தொட்டில இருந்து வாய்க்குள்ள போட்டுக்கிறா. அப்படின்னா கொஞ்சம் சமாதானம் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா அப்பயும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு உடம்பு, என்னவோ செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும்
இருக்கும் போல அப்படின்னு ஷீச்சி மயங்கி போயிட்டு இருக்கா. யான் உள்ள வரான். என்ன ஆளையே காணா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு ஷீச்சி உள்ள படுத்துட்டு இருக்கத பாக்குறான். ஷீச்சி என்ன ஆச்சுன்னு அவளை திருப்புறதுக்குள்ள அவ ட்ரெஸ் எல்லாம் விலகி இருக்கு, இவ ஒரு பொண்ணு அப்படிங்கறத இப்ப யான் கண்டுபிடிச்சிடுறான். ஷீச்சி ஒரு பொண்ணா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். ஒரு சம்பவமா நம்ம யானுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆமா, இப்பதான் இவ ஒரு பொண்ணு அப்படிங்கறத நானே ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு வேகமா அவளுக்கு போத்தி விட்டுட்டு அங்கிருந்து வெளியே ஓடி போலாம் அப்படின்னு பாக்குறான். கையில அந்த சிவப்பு நரம்பு இருக்கும்ல, அதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யான் போகும்போது வேற யாராவது வந்து பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல, அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போலாம் அப்படின்னு யான் அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேல அப்படியே கவர் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அங்க இருந்து ஓடுறான். டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்றான். டாக்டர் பாக்குறாரு. இவங்க என்னங்க கண்டிப்பா மாத்து மருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு, நீங்க ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்க, இல்லங்க நான் எதுவும் கொடுக்கல அப்படின்னு யான் சொல்றான். அப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல, ஏதோ மருந்து சாப்பிட்டு அவங்க விஷம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, இது என்ன விஷம்னு எனக்கே தெரியல, இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டாக்டரும் கிளம்பிடுறாரு. ஷீச்சி எந்திரிக்கிறா. இந்த மருந்து சாப்பிட்டுதான் நான் உயிரே பொழைச்சிருக்கேன். அப்ப அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, எனக்குன்னு ஒரு மாஸ்டர் இருக்காரு, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, விஷம் வேற கண்ட்ரோல் ஆயிருக்கு, ஆனா நான் திரும்ப அங்க போகணும்னா நான் யானை கொல்லணும், எப்படி போய் நான் யானை கொல்றது, அவகிட்ட போய் வார்னிங் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இந்த தப்பிச்சு போன கைதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம யானோட ஆளுங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு எம்ப்ராய்டரி ஷாப் இருக்கு, அதுக்குள்ள போக பாக்குறாங்க. அதுக்குள்ளதான் அவனும் போயிருக்கான் அப்படின்னு. ஆனா அசிஸ்டன்ட் சொல்றான், இது வந்து பொண்ணுங்க மட்டும் தான் போகணும், அதுவும் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல அவரோட கடை இது, நம்ம எல்லாம் உள்ள போக கூடாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நம்ம ஷீச்சி இருக்கான்ல, பாக்கிறதுக்கு பொண்ணு மாதிரியே கூட்டியா இருப்பான், அவனுக்கு ஒரு பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு விட்டு உள்ள அனுப்பலாம் அப்படின்னு ஷீச்சிட்ட போய் சொல்றாங்க. ஷீச்சி பாக்குறா, ஏதோ என் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க, போனா போது, பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிற அப்படின்னு பொண்ணு மாதிரி முதல் தடவையா மேக்கப் போட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கு, உள்ள போ அப்படின்னு ஷீச்சிய உள்ள அனுப்புறாங்க. ஷீச்சி உள்ள வரா. அங்கங்க போய் எப்படி இப்படி செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. இல்லங்க நான் சும்மா பாக்குறேன் அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் திரும்புற சாக்குல நேரா உள்ள ஓடி போயிடுறா. சீக்ரெட் பிளேஸ் எல்லாம் உள்ள இருக்கு. அங்க பார்த்தா அந்த தப்பிச்சு வந்தவன் கூட இந்த ஷாவ் இருக்கான்ல, அதான் மினிஸ்டரோட பையன், கெட்டவன், நம்ம ஷீச்சியவே இங்க அனுப்புனதே இவன் தான், அவன் பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஆனா உன்னை வந்து யாரா தேடிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்க, நான் நம்மளை பத்தி ஒரு விஷயத்த கூட சொல்லலங்க, என்ன நம்புங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி நம்புறேன், இந்த டீய குடி அப்படின்னு கொடுக்குறாரு. இதுல விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னு அவனுக்கு டவுட்டா இருக்கு. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க தேடி வந்துட்டு இருக்காங்கன்னு தகவல் வர, இவனை கூட்டு போய் ரகசிய இடத்துல தங்க வைங்க அப்படின்னு ஷாப் சொல்லிடுறான். உடனே தப்பிச்சு வந்தவனையும் கூட்டு போய் தங்க வச்சிடுறாங்க. இப்போ இவன் எஸ்கேப் ஆயிட்டான், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஷாவ் கிளம்புறான். ஷீச்சி உள்ள போயிட்டு இருக்கா. என்னடா இது, ஒரு கடை மாதிரி இருக்கு, உள்ள வந்தா ஒரு ஊரே இருக்கு, இதோ சீக்கிரட்டாலாம் இங்க இடம் வச்சிருப்பாங்க போலயேன்னு ஷீச்சி யோசிக்கிறா. யான் பாத்துட்டு இருக்கான். தப்பிச்சு ஒன்னவன் உள்ள போயிருக்கானா, அப்போ கண்டிப்பா மினிஸ்டரோட பையனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கும் போல, மினிஸ்டருக்கும் இந்த கேஸ்ல சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு நம்ம யான் யோசிச்சுட்டு இருக்க. அதுக்குதான் கவலைப்படாதீங்க, ஷீச்சிய பொண்ணு வேஷம் போட்டு உள்ள அமுச்சு விட்டுருக்கோம், கவலையப்பட வேண்டாம்னு அந்த 2 பேரும் சொல்றாங்க. யாரை கேட்டு ஷீச்சி அமிச்சிங்க, அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா, முதல்ல இப்பவே உள்ள போலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யான் நேரா உள்ள போயிடுறான். என்ன நடக்குதுங்க, இது வந்து யாரோட இடம்னு தெரியும்ல, இங்க பொண்ணுங்க மட்டும் தான் வரணும் முதல்ல, அதுவும் இது பிரைம் மினிஸ்டரோட இடம், கண்டவங்களும் வரக்கூடாது அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதே ஷாவ் அங்க வந்துடுறான். அங்க தேடுற ஒரு குற்றவாளி உள்ள வந்த மாதிரி இருந்தது. அதை பார்க்கதான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, எவ்வளவோ தேடியும் எந்த இடத்துலயுமே அவன் கிடைக்கல. ஏன்னா தப்பிச்சு வந்தவன தான் சீக்ரெட் பிளேஸ்ல ஒளிய வச்சுட்டாங்கல்ல. ஷீச்சி தான் எட்டி பாக்குறா. எட்டி பாத்துட்டு இருக்கும் போதே யான் பொண்ணு கெட்டப்ல வர வந்திருக்காளான்னு அவளே குறுன்னு பாத்துட்டு, என் மேல கைய வையின்னு சொல்ல, கைய வைக்கணுமா, எங்க வைக்கிறதுன்னு குத்து மதிப்பா கைய வைக்கிறா. இதோ பாருங்க, தளபதி மேலே கை வச்சிட்டா, இவ மேலதான் எனக்கு ஏதோ டவுட் இருக்கு, இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷீச்சி அங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஷாவ் பாத்துட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு என்ன தேடி பாருங்கடா, என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷீச்சிய வெளியே கூட்டு வந்து அவன் மேல துணியெல்லாம் போத்தி விட்டு, அறிவன் இருக்கா இல்லையா, யார் எங்க சொன்னாலும் கிளம்பி போயிருவியா, பொண்ணு வேஷம் போட்டு வந்திருக்க, வெக்கமா இல்ல அப்படின்னு யான் திட்ட ஆரம்பிக்கிறான். யோ, உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன், பாருங்க என்ன சொல்லணும், இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, எதை கிளம்ப போறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. பொண்ணு வேஷத்துல இருக்க அவ கூட நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது புருஷ பொண்டாடி மாதிரி இருக்குன்னு பக்கத்துல இருக்கவங்க சொல்ல, யார பார்த்து இப்படி சொன்னேன்னு 2 பேரும் ஒரே நேரத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே எங்க மினிஸ்டரோட பையன் இன்னொருத்தர் இருப்பான்ல, பினான்ஸ் மினிஸ்டர் பையன், அவன் போயிட்டு, சரி சரி ஷீச்சி, நீ செம்ம கியூட்டா இருக்க, முக்கியமான வேலை பாத்திருக்க, நான் உனக்கு வந்துட்டு டின்னர் வாங்கி தரேன், அவன் மேல கைய போடுறான். யான் பாக்குறான். கையை எடுத்து விட்டு கையை முறுக்கி, இனிமே யாரும் ஷீச்சி பக்கத்துல போக கூடாது, மேல கை வச்செல்லாம் பேசக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல ஷீச்சி பாக்குறா. அந்த அளவுக்கு என் மேல உனக்கு வெறுப்பு இருக்குல்ல, இதுக்கு மேல உனக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சீஃப் மினிஸ்டரோட பையன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு யான் சொல்றான். சீஃப் மினிஸ்டர் பாக்குறாரு, எவ்வளவு தைரியம் தான் என்னோட இடத்துக்குள்ள யான் உள்ள வந்து நோட்டம் போட்டிருப்பான், யாரெல்லாம் உள்ள இருந்தான்னு கேட்க, உங்க பையன் இருந்தாருன்னு சொல்ல, ஏன் பையனா, பொதுவா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரவே மாட்டான், நான் போய் அவன் கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அங்க உள்ள அவங்க பையனும் அசிஸ்டன்ட்டும்
பேசிட்டு இருக்கத சீஃப் மினிஸ்டர் ஓட்டு கேட்டுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கும் இந்த போதை பொருளுக்கும் என்ன சம்மந்தம்? குடும்பத்தை குழி தோண்டி புதைக்க ஆசைப்படுறியா? நம்ம பரம்பரை எத்தனை வம்சமா இந்த பேரெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க, தெரியுமா தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்க, இல்லப்பா தெரியாம தப்பு நடந்துருச்சு, ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை எனக்கும் அந்த பொடிக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம் வந்துருச்சு, எனக்கும் அந்த பொடிக்கும் வேற எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பான்னு சொல்ல, இந்த ஒரு தடவை நம்புறேன், இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீஃப் மினிஸ்டர் கிளம்பி போயிடுறாரு. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இந்த பையனும் பேசிட்டு இருக்கான். இங்க ஷீச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கா யான் கிட்ட. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சண்டை ட்ரிக் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன், நான் கத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடலாமான்னு கேட்க, யான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அவ கைய பிடிச்சு முறுக்கி விட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, சண்டை போறதுக்கு வர முன்னாடி யார்கிட்ட வரும்னு யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி பாக்குறா. இம்மால கைய வைக்காதீங்க, கையெடுங்கன்னு கத்திட்டு இருக்கா. யான்கே அவமானமா போயிருது. எதுக்கு இப்ப கத்துற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் உன் மேல தொட்டன் தானே நான் அரெஸ்ட் பண்ணேன், இப்ப பாத்தியா உன்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன், உன் ஆளுங்க எல்லாம் எல்லாரும் எட்டி பாக்குறாங்க பாரு, அவமானம்னா இப்ப தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்து ஆள் யாரோ வராங்க. இங்க பாருங்க சூயு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. சூயுவா அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்பி ஓடுறான். உடனே அசிஸ்டன்ட பார்த்து ஷீச்சி கேக்குறா, யாரா அந்த சூயு அப்படின்னு. அதுவா நம்ம சார் இருக்காருல யான், அவரோட ஆளுன்னு சொல்ல, யானுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு ஷீச்சி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.